கேரளாவில் வரும் செவ்வாய்க்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கேரளாவில் பாலக்காடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் பாலக்காடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இணைக்கிறார். ரமேஷ்குமார், கேரளாவிற்கு மீண்டும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், கேரளாவை பொறுத்த அளவில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தொடர் மழை என்பது பெய்து வந்தன. இதன் எதிரொலியாக பல பகுதிகளில் நிலச்சரிவு, அதே போன்று தண்ணீர் சூழ்ந்ததை தொடர்ந்து பெரும் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருந்தன. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மழையின் தாக்கம் மிக மிக குறைந்திருக்கும் இந்த நிலையில் மீண்டும் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மாநிலத்தை பொறுத்த அளவில் வரும் 3 நாட்கள், வரும் செவ்வாய்க்கிழமை வரை தொடர்ச்சியாக ஒரு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதே போன்று இன்றைய தினத்தில் பாலக்காடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும், அதே போன்று இடுக்கி, கோழிக்கோடு மற்றும் வயநாடு மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமின்றி கேரள மற்றும் லட்சத்தீவு கடற்கரை பகுதிகளில் கடலின் சீற்றம் என்பது பேரலை எழ வாய்ப்பிருப்பதாகவும், தொடர்ச்சியாக கள்ளக்கடல் அந்த கள்ளக்கடல் நிகழ்வு அடிக்கடி நிகழ வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் வரும் புதன்கிழமை வரை கேரள மீனவர்களை பொறுத்த அளவில் அரபிக்கடலும் சரிதான், அதே போன்று லட்சத்தீவு கடற்கரை பகுதிகளுக்கும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் வானிலை மையம் தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே மழையின் தாக்கத்தால் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலையில் மீண்டும் தொடர் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் இதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கையும் தற்பொழுது மாநில அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வருகின்றன. மோகன், தங்களின் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.